ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க 15க்கு 15 அளவில். அதை இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி திரும்ப இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. அப்புறமா இந்த பகுதியை இப்படி பின்னாடி பார்த்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ அடுத்த காலம் இருக்குது பார்த்திங்களா, இது ரெண்டாக மடிச்சுக்கணும். கரெக்டாக அந்த அடுத்த லைனுக்கு நேர் வச்சு இப்படி ரெண்டாக மடிச்சுக்கணும். நல்ல ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அப்புறமா இதை நிமித்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு காலம் விட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியை மடிச்சுக்கோங்க. இப்போ இதை மடக்கி விட்டுக்கோங்க. திரும்ப அடுத்த பகுதியை இந்த மாதிரி ரெண்டாக இப்படி மடிச்சுக்கோங்க. சென்டர் லைன் பார்த்து. அதுக்கப்புறமா திரும்ப இந்த ஒரு பாக்ஸை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போது நல்லா ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நேரே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி மடிச்சப்புறம் இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த லைனுக்கு நேர் இப்படி இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த பகுதியை இப்படி விரித்து இப்படி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி இப்படி மடக்கி விட்டுக்கணும். ரெண்டை மடக்கிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த பகுதியை கரெக்டாக இப்படி இந்த மாதிரி இப்படி விரித்து விட்டுக்கணும்.
பார்த்திங்களா, இந்த மாதிரி. இப்போ இந்த பக்கம் இப்படி விரிச்சு விட்ட மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம விரிச்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பகுதி, இந்த முக்குக்கு நேர் இந்த பகுதி இந்த மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சென்டரில் கொஞ்சம் போர்ஷன் வரும், அதை இந்த மாதிரி கீழே பார்த்து மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி அடுத்த பக்கமும் மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த பகுதி இந்த மாதிரி விரல் விட்டுட்டு இதில் இந்த முக்கு வரைக்கும் இப்படி மேலே பார்த்து கொஞ்சமாக இப்படி பண்ணால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சென்டரில் வரும். அந்த பகுதியை இப்படி எக்ஸ்ட்ரா வரக்கூடியதை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி வரும். அடுத்து இந்த பகுதி நம்ம எக்ஸ்ட்ரா மடித்த இந்த பகுதி இதில் ஒரு முனை பகுதியில் இந்த பகுதியை இந்த மாதிரி அதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி மடக்கி இருக்கும் பார்த்திங்களா, அதுலேருந்து கொஞ்சம் ஒரு சின்ன அந்த முனைப்பகுதியை மட்டும் நம்ம இந்த மாதிரி இங்கே பார்த்து இப்படி மடக்கி விட்டுக்கணும். எண்டு வரைக்கும் இதே மாதிரி கீழேயுமே நம்ம மடிச்சுக்கணும். அடுத்த பகுதி இதே மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம், இப்போ பண்ண மாதிரி. இப்போது அதுக்கப்புறமா பேப்பரை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த முனை பகுதி வருது பார்த்திங்களா, இதை இந்த மாதிரி லைட்டாக சரித்து மடக்கிக்கோங்க.
இதே மாதிரி அடுத்த பகுதியும் மடக்கிக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி மடக்கிக்கணும். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் முன்னாடி சைடு. இப்போ அதுக்கப்புறமா என்ன இருக்குது பார்த்திங்களா, இந்த பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த மொனைப்பகுதி எடுத்து பார்த்திங்களா, இந்த மொனைப்பகுதி இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் போர்ஷன் விட்டு இப்படி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த பேப்பரை நம்ம நிமித்திக்கிட்டு இந்த பகுதியை லைட்டாக அப்படி வளைச்சி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்ள பக்கம் பார்த்து மடக்கி விட்டுக்கணும். இது கொஞ்சம் மொனைப்பகுதி மட்டும் மடக்கி விட்டால் போதும். இந்த பகுதி ரொம்ப பெருசாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இந்த பகுதியை இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சென்டர் பகுதியை இந்த மாதிரி ஃப்ளாட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா இந்த மாதிரி இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த மொனை பகுதி மட்டும் இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கிட்டு கீழ்ப்பகுதி பார்த்து மடக்கிக்கிட்டு இந்த மொனை பகுதியை லைட்டாக அப்படி வளைச்சி விட்டுக்கோங்க. நமக்கு பார்க்குறதுக்கு அந்த பகுதி ஒரு ஒய் மாதிரி வரணும், பார்த்திங்களா. இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இதே மாதிரி அடுத்த மொனை பகுதியும் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த பகுதியில் நல்லா இப்படி கொஞ்சம் வளைச்சி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியும் லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க.
பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பட்டர்ஃப்ளை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும் நன்றி.